இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளார போவாரு அப்படிங்கிற மாதிரியான சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக என்ன பிளான் சார் பண்றாங்க? டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் முடிவான நாள் அன்றிலிருந்து பாஜக சுறுசுறுப்பாகி போச்சு. எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வரணும். அதனால தான் இன்னைக்கு என்னைக்குமே இல்லாத சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு வைத்தவலி ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காரு ஜனநாயகன். சிபிஐ என்கொயரி இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு விடுக்கப்பட்ட கெடுக்கள். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சிரும்னு பாஜகவும் நம்பினாங்க. பாஜக ரொம்ப நம்பிட்டு கூட்டணி முடிஞ்சிரும், விஜயும் காங்கிரஸ் ஒன்னா போயிடுவாங்க, நம்ம கொஞ்சம் ப்ளே டவுன் பண்ணலாம்னு அண்டர் பிளே பண்ணாங்க. எப்படி ஓகே பண்ணாங்க டிஎம்கே காங்கிரஸ்? இதுல ராகுலுக்கு விருப்பம் இல்லைன்னு கேள்விப்படுறோம். ஓகே, ராகுலுக்கு இது சுத்தமா விருப்பம் இல்லை. மாம் யூ டீல்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ராகுல் பிரச்சாரத்துக்கு வருவதாக இல்லை, பிரியங்கா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிஜேபிக்கு விஜய் மட்டும் வந்துட்டாருன்னா ஸ்வீப். விஜய்க்கு 15ன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 15. பாரதிய ஜனதாக்கு ஒரு 15, 30. அதிமுக 25னே வச்சுக்கோங்க, 55 ஆட்சி. திமுக காலி. அந்த கால்குலேஷன் பிஜேபி போடுது. சரி, அதனால விஜயை பிளான் பண்ணி அதிமுக மாற்றாக விஜய் உள்ள கொண்டு வந்து திமுக விஜய் மாதிரி பிளான் பண்றாங்க. ஓகே, நாளைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடுத்து கதை கந்தல். விஜயகாந்தோட 100 மடங்கு அட்டாக். அவரா உங்களை காலி பண்ணுவாங்க. உங்களை அரசியல்ல மட்டும் இல்ல, உங்க லைஃபே காலி பண்ணுவாங்க. சினிமா லைஃப், அரசியல் லைஃப் எல்லாம் காலி. இண்டஸ்ட்ரியல் எடுத்து கஷ்டம் வர அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு பண்ண உடனே பாய்ச்சிட்டேன். விஜய் என்ன பண்ணல இருக்காருன்னா, பவன் கல்யாண் கூட பேசுறாராம், கட்சியை வளர்க்கணும்னா கண்டிப்பா பதவி தேவை. உங்களுக்கு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நான் வாங்கி தரேன். நீங்க சீமான் மாதிரி ஆக போறீங்களா, விஜயகாந்த் மாதிரி ஆக போறீங்களா, ஏன மாதிரி ஆக போறீங்களா? இந்த வார்த்தை கேட்டாராம். விஜய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க. அமித்ஷா எடப்பாடி கூப்பிட்டு கூட்டணி இருக்கட்டும், நம்பர் முடிவு பண்ண வேண்டாம், ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. ஏன் ஹோல்டு பண்ண சொல்லிருக்காரு? விஜய் உள்ள வரதுக்கு காரணம். விஜய்க்காக அமித்ஷா காத்திருக்காரா? விஜய்க்கு அமித்ஷா கண்டிப்பா காத்திருக்கு. சோ விஜய் வந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு அமித்ஷா வந்துட்டாரா? ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இருக்கு. விஜய் தான் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறார். விஜய்க்கு பலகட்ட நெருக்கடிகள். ஒரு பக்கம் ஜனநாயகன் சென்சார், எல்லாருக்குமே வயிற்று வலி, நாங்கள் சென்சார் பண்ண மாட்டோம், உடல்நிலை பிரச்சனைன்னு அங்கே ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொன்று கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஆஜராக வேண்டாம்ங்கிற ஒரு ரிலீஃபையும் கொடுத்துருக்காங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ளார போவாரு அப்படிங்கிற மாதிரியான சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? விஜயை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல் களம் சுழது போல இருக்கு. பாஜக என்ன பிளான் சார் பண்றாங்க? தி டே டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் முடிவான நாள் அன்றிலிருந்து பாஜக சுறுசுறுப்பாகி போச்சு. எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வரணும். அதனால தான் இன்னைக்கு என்னைக்குமே இல்லாத சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு வைத்தவலி ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காரு ஜனநாயகன். சிபிஐ என்கொயரி இன்னைக்கு பண்ண வேண்டியது ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு விடுக்கப்பட்ட கெடுக்கள். கெடுவா நடக்கிறோம். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சிரும்னு பாஜகவும் நம்பினாங்க. பாஜக ரொம்ப நம்பிட்டு கூட்டணி முடிஞ்சிரும், விஜயும் காங்கிரஸ் ஒன்னா போயிடுவாங்க, நம்ம கொஞ்சம் ப்ளே டவுன் பண்ணலாம்னு அண்டர் பிளே பண்ணாங்க. ஓகே, ஏன்னா அவங்க கிடைச்ச ரிப்போர்ட்லாம் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, காங்கிரஸ் திடீர்னு பல்ட்டி அடிச்சு விஜய் போன டிஎம்கே போன உடனே எப்படி ஓகே பண்ணாங்க டிஎம்கே காங்கிரஸ்? என்ன இஷ்யூ, என்ன நடந்துச்சு? சோனியா தலையிட்டாங்க. இதுல ராகுலுக்கு விருப்பம் இல்லைன்னு கேள்விப்படுறோம். ஓகே, ராகுலுக்கு இது சுத்தமா விருப்பம் இல்லை, மாம் யூ டீல்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ராகுல் பிரச்சாரத்துக்கு வருவதாக இல்லை. திமுக கூட்டணி பிரச்சாரத்துக்கு ராகுல் வரதால பிரியங்கா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிரியங்கா கொஞ்சம் ஒரு ஓட்டிக்கால் நடுநிலையானவங்க. சோனியா காந்தி அம்மாவது வர முடியாது, உடம்பு சரியில்லை, அவங்க ஹெல்த் இஷ்யூ தொந்தரவு பண்ண முடியாது. இப்போ கூட்டணினா காங்கிரஸ் கட்சியோட தலைவர்கள் யாராவது ஒரு ஒரு ரவுண்டு கேம்பெயின் பண்ணாதான் கெத்தா இருக்கும். ஸ்டாலின் பண்ணுவார், அதில் ஒன்றும் குறைச்சல். ஸ்டாலின் விட்டு கொடுக்க மாட்டார். ஸ்டாலின் சொன்னாதான் 28 நம்ம ஜெயிக்க வச்சு காட்டலாம் அப்படின்னு. ஆனால் தொண்டர்கள் வைப்பாங்கன்னா அது வேற விஷயம் அவர் சொல்கிறாராம். அதனால் இப்போ பிரியங்கா கேம்பெயின் பண்ணிட்டு போகிறாங்க.
ஒரு 2 நாள் 3 நாள் கேம்பெயின் பண்ண போகிறாங்க. ராகுல் வரதா இல்லை. ஸோ இது சோனியா காந்தி அவர்கள் எடுத்த தமிழ்நாட்டுக்கு வரதா இல்லையா இல்லை கேரளாவுக்கும் போக மாட்டாரா அவரு? கேரளாவுக்கு போவார், தமிழ்நாட்டுக்கு மட்டும் வர மாட்டார், டைம் இல்லைன்ட்டு. ஓ, ஸோ இது சோனியா காந்தி அவர்கள் பாண்டிச்சேரிக்கு போவாரா? பாண்டிச்சேரி தெரியல. ஓகே, சோனியா காந்தி அவர்களின் தனிப்பட்ட முடிவு. நான் பார்த்துக்கிட்ட தமிழ்நாடுன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட சொல்லி பி. சிதம்பரமும் சோனியா காந்தியும் ஒரு 50 தடவை ஃபோனில் பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பி. சிதம்பரம் வந்து சோனியா காந்திகிட்ட ஃபோன் பண்ணி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாராம் ஃபோனை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸ்டாலின் அம்மா எப்படி இங்கே இடத்துக்கு என்ன ஸ்டாலின் இதை முடிச்சு கொடுத்துருங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரும் ஒரு சகோதரி மேலே பலன் பண்ணி. ஸோ இந்த கூட்டணி வரத்துக்கு முதல் காரணம் சோனியா காந்தி, 2வது காரணம் பி. சிதம்பரம். ஓகே, அது கூட்டணி முடிஞ்சு போச்சு. ஸோ விஜய் திருப்பி தனி திருவிடப்பட்டார். விஜய்க்கும் மனசில் இப்படி போகலாமா அப்படி போகலாமான்ற ஒரு எண்ணம். அந்த பக்கம் வந்து பிஜேபிக்கு வந்து விஜய் மட்டும் வந்துட்டார்னா ஸ்வீப்பு. விஜய்க்கு 15ன்னு வச்சுக்கோங்க மினிமம், 15. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 15, 30. அதிமுக 25னே வச்சுக்கோங்க, 55 ஆட்சி. திமுக காலி. அந்த கால்குலேஷன் பிஜேபி போடுது. சரி. ஆனால் விஜய் கூட இருக்கிறவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், விஜய் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்கள் எதிரி திமுக நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் அண்டர் கிரவுண்டில் அதிமுக ஒழிக்க பாருங்கள். ஒழிக்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு தட் இஸ் அவர் கூட இருக்கும் திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள், சிறுபான்மையினர், கிறிஸ்தவ மிஷனரி குரூப்பு, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் அதிமுக ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்களும் திமுக டேரெக்டாக வந்துடுவீங்க, எதிரெதிராக வந்துடுவீங்க. அப்போது எங்களுக்கும் நீங்கள் திராவிட சித்தாந்தம் இது ஒரு 100 வருஷமாக இருக்க தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் ஏன்னா அவங்களுக்கு தெரியப்படும். இந்த தேர்தலில் தோற்று போச்சுன்னா அதிமுக காணாமல் போய்ட்டு தெரியப்படும். அப்போ வந்து பாஜக அந்த இடத்துல வந்துடுதுன்னா கதை கந்தல், பாஜக அடுத்து ஆட்சி பிடிச்சிடும். சரி, இவங்களோட திட்டங்கள் 100 வருடம் திராவிடம் சொன்னதெல்லாம் எகிரி போயிடும். அதனால விஜயை பிளான் பண்ணி அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் உள்ள கொண்டு வந்து திமுக விஜய் அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச நெருக்கமான அட்வைசர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னது என்னென்னா, விஜய் உங்களால் திமுகவை தனியாக எதிர்க்க முடியாது, மாபெரும் சக்தி அது, இப்போவே வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் தளர்ந்து போயிட்டீங்க, இதை விட 100 மடங்கு அட்டாக் AK-47 வரும், அணுகுண்டு வரும், நாளைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடுத்து கதை கந்தல். விஜயகாந்தோட 100 மடங்கு அட்டாக். அவராக காலேஜ் இடித்தாங்க, கல்யாண மண்டபம் இடித்தாங்க, அதை விட உங்களே இடிச்சிருவாங்க. அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. தான பேண்டெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டு அட்டாக் தான். உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் ஒரு கட்சியை விட்டுல ஊரை விட்டு ஓட்டு பண்ணி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் திமுக வர்றதை நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா 100க்கு 100 திமுக தான் வரதுக்கு வாய்ப்பு. 4 முனை போட்டி வந்தால் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும், ஆன்டி டிஎம்கே ஸ்ப்ளிட் ஆகும், ஈஸியாக டிஎம்கே வந்துட்டு போயிடும். உங்களை காலி பண்ணுவாங்க. உங்களை அரசியலில் மட்டும் இல்லை, உங்கள் லைஃபே காலி பண்ணுவாங்க. சினிமா லைஃப், அரசியல் வெள்ளை காலி. வடிவேல் என்னாச்சு, விஜயகாந்த் எதிர்த்தார், அப்படி பேசினார், கூலிக்கு மாரடிச்சார், கேரியரே போச்சு, இண்டஸ்ட்ரி எடுத்து கஷ்டம் வர. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு பண்ண உடனே பாய்ச்சிட்டார். ஸோ விஜய் என்ன பண்ணல இருக்காருன்னா, பவன் கல்யாண் கூட பேசினாராம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பவன் கல்யாண் சொன்னா, விஜய்ஜி நான் வந்து போனியாகாமல் இருந்தேன், தோற்று போயிட்டேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், கொடி போட்ட காரில் போகிறேன், சைலண்ட் போட்ட காரில் போகிறேன், எனக்கு ஒரு நாள் வாழ்வு வரும். சந்திரபாபு நாயுடு பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, அவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் இருக்க போகிறதில்ல. இப்போ கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மாதிரி சண்டை வந்துடும், நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவேன். அது ஆறத்துக்கான முதல் படி தான் துணை முதலமைச்சர். உங்களுக்கு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நான் வாங்கித்தரேன், நான் மோடிஜிட்டு போய்ட்டு வாங்கித்தரேன், எடப்பாடி பேசி வாங்கித்தரேன். துணை முதலமைச்சராக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி எப்போ சொன்னாலும், கட்சியை வளர்க்கணுன்னா கண்டிப்பாக பதவி தேவை. நீங்கள் சீமான் மாதிரி ஆக போகிறீங்களா, விஜயகாந்த் மாதிரி ஆக போகிறீங்களா, என்ன மாதிரி ஆக போகிறீங்களா? இந்த வார்த்தை தான் கேட்டாலும் என்ன மாதிரி ஆக போகிறீங்க? சீமானும் விஜயகாந்தும் எந்த கூட்டணி இதுவும் இல்லாமல் ஒன்று தான் போயிட்டாங்க. நான் பாருங்கள் கிளவராக வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன், இப்போ சந்திரபாபு நாயுடு ஈக்குவலாக உட்காந்துக்கிறேன், கேபினட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறேன். உங்கள் பொது எதிரி உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நீங்கள் ஆகக்கூடாது ஒரு பிட்டை போட்டிருக்காரு. போட்டுட்டு சொன்னாராம்,
நீங்கள் அப்படி தோற்று போயிட்டு டிஎம்கே வந்து உதயநிதி வந்துட்டாருன்னா உங்களை காலி பண்ணுவார். ஸோ இந்த அரசியலுக்கு நீங்களாம் சின்ன குழந்தை, பார்ன் வித் த கோல்டன் ஸ்பூன், ஒரு ஒரு வாழ்க்கையில் கஷ்டமே தெரியாமல் வளர்ந்த குழந்தை, உங்களால் தாங்க முடியாது. அவங்க திராவிட கட்சிகள் பண்ணுற அட்டூழியங்கள் உங்களால் தாங்க. இப்போவே சாம்பிள் கொடுத்துட்டாங்க, சாம்பிளே உங்களுக்கு வந்து தகிக்குது. அப்புறம் ஓவனில் வச்சாங்கன்னா மைக்ரோவேவ் மாதிரி ஆகிடும்ட்டாராம். ஸோ விஜய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு, ஆனால் ஒன்று மட்டும் கேள்விப்படுறோம், அமித்ஷா வந்து எடப்பாடி கூப்பிட்டு கூட்டணி இருக்கட்டும், நம்பர் முடிவு பண்ண வேண்டாம், ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சீட் இவ்வளோ சீட் யாருக்குமே முடிவு பண்ணல ஏடிஎம்கேல. இல்லை, அது ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காரு. ஏன் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காருன்னா விஜய் உள்ள வரதுக்கு காரணம். விஜய்க்காக அமித்ஷா காத்திருக்காரா? விஜய்க்கு அமித்ஷா கண்டிப்பாக காத்திருக்காரு. ஸோ விஜய் வந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு அமித்ஷா வந்துட்டாரா? விஜய் வந்தால் திமுகவை ஈஸியாக வீழ்த்தலாம், கஷ்டப்படாமல் வீழ்த்தலாம், சுலபமாக வீழ்த்தலாம். நான் சொன்ன மாதிரி 55 வந்துடும், 15 25 55 இது வீழ்த்துட்டு போயிடலாம். ஸோ அவங்க கால்குலேஷன் என்னென்னா, அது இல்லாமல் அமித்ஷாவோட ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னாங்களாம், தமிழ்நாட்டிலையோ எந்த மாநிலங்களையோ ஆட்சியை பிடிக்கணும்னா தேசிய கட்சி தயவு இல்லாமல் பண்ண முடியாது. கலைஞர் அந்த கொள்கையை கையில் வச்சுருந்தார். எல்லாம் பிஜேபியோ காங்கிரஸோ ஒரு கையில் வச்சுப்பார், அணைச்சிப்பார். இங்கே இவர் சிஎம் ஆகிடுவார், டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டார். ஆனால் டெல்லியை அரவணைச்சிப்பார். அரவணைச்சின்னு போகிறதுல கலைஞர் மாதிரி வராது. அந்த டெக்னிக் நீ ஃபாலோ பண்ணு. கூட்டணி இல்லாமல் தனியாக ஜெயிக்கவே முடியாது. மத்திய அரசாங்கத்தோட கட்சியோ இல்லை காங்கிரஸ் தான் காங்கிரஸ், பிஜேபி ஏதாவது ஒரு ரெண்டு தேசிய கட்சி ஒரு தேசிய கட்சியில் கை கோர்க்காமல் உங்களால் ஸ்டேட்டில் ஆட்சி அமைக்க முடியாது. கேட்டாங்க ஸ்டாலின் இல்லையான்னு. நீங்கள் ஸ்டாலின் இல்லை, ஸ்டாலின் காங்கிரஸ் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் காங்கிரஸ் குரல் கொடுக்கும். உங்களுக்கு எந்த தேசிய குரல் கொடுக்கும்னு கேட்டார். ஏன் ராகுல் காந்தி குரல் கொடுக்க மாட்டாரா? ராகுல் காந்தி குரல் கொடுத்தா ஸ்டாலினுக்கு வச்சுப்பாரு. விஜய் மேல ராகுல் காந்திக்கு ஒரு தனித்த ஒரு பற்று இருக்கு போல இருக்கே சார். இருக்குமா, நட்பு வேற அரசியல் வேற. ஓகே, நட்பு வேற. இப்போ ராகுலுக்கு இந்த கூட்டணி பிடிக்காம இருக்கலாம், திமுகவோட கூட்டணி போகிறதுக்கு பிடிக்காம இருக்கலாம். அது நான் என்னோட நம்ப தகுந்த வட்டாளர்கள்லேருந்து ராகுல் வந்து அப்செட்னு கேள்விப்பட்டேன். ஓகே, பட் அம்மா வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மாவை சண்டை போட முடியாது. கேட்கலாம், ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாலின் பிசி வந்து ரொம்ப கிளவராக சோனியா, ஏன்னா சோனியா ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஓகே, பி சிதம்பரத்தோட குரு சி சுப்பிரமணியம். சி சுப்பிரமணியமா இல்லை மூப்பனாரா சார்? சி சுப்பிரமணியம், மூப்பனாருக்கு மேலே சி சுப்பிரமணியம். ஓகே, சி சுப்பிரமணியம் வந்து இந்தியாவோட காமராஜோட அமைச்சரவையில் ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம் 2 பேர் பிரதான அமைச்சர், கக்கன் 3 பேர் பிரதான அமைச்சர்கள். அப்புறம் மகாராஷ்டிரா கவர்னராக போனார். அப்புறம் அவர் பாரத ரத்னாலாம் கொடுத்தாங்க. அவருனால அவர் டெல்லி கான்டாக்டை யூஸ் பண்ணி சி சுப்பிரமணியத்தோட சிஷ்யர்னு அப்படியே காங்கிரஸ் உள்ளே போந்தார். சோனியா காந்தி அவருக்கு அதெல்லாம் ஒரு நல்ல திறமையான பேச்சாளர், எக்ஸலன்ட் ஸ்பீக்கர். சோனியாவுக்கு எப்பவுமே பிசி மேலே ஒரு தனி பாசம் உண்டு. ஓகே, ராஜீவ்காந்திக்கு உண்டு. இந்திரா காந்தியோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க பேச்சை மொழிபெயர்ப்பது முதல் ஆள் பிசி தான். ஓகே, இந்திரா காந்தி வரும்போது வேர் இஸ் பிசின்னு தான் கேட்டுன்னு வருவாங்க. அதனால் அப்படிப்பட்ட பிசி வந்து சோனியா காந்தி கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணி ஜெல் பண்ண வச்சிட்டார். ஸோ அதுக்கு உண்டான கிரெடிட்டை அவர் கொடுக்க போட்டு அது ராஜ்யசபா சீட்டில் பிசி எம்பிஐ போயிடுவார். அதனால் இப்போ என்னென்னா மனசு வருத்தம் இருந்தால் கூட அது வெளியில் காமிச்சிங்க. மாணிக்கம் தாக்கரோ ஷோடங்கரோ எல்லாம் இருக்காங்க. இவர் சத்தியபூதம் போட்டு மயக்கம் போட்டு விட்டுறோம். ஹார்ட் அட்டாக் வராமல் தான் சரி. ஏன்னா இப்போ தமிழ்நாடு சத்தியமூர்த்தி பவனில் அடிக்கடி சண்டை ஆரம்பிச்சா சீட்டுக்கு. யாருக்கு சீட்டு வேணும்? 28 பேரில் 2800 பேர் வந்து போட்டி போடுறாங்க. எனக்கு உனக்கு. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, முன்னாள் தலைவர்கள், ஓய்வு பெற்ற தலைவர்கள் 80 வயதை கடந்தவர்களாம் அவன் பையன் பேரனுக்கு சீட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தலைவரும் பேர் சொல்லணும், எல்லாருமே என் பையனுக்கு கொடுன்னு செல்ல பிறந்த தலைப்பிச்சுன்னு ஓடுறான். அவர் சொல்கிறேன், எனக்கு தெரியும் டெல்லிக்கு அமைச்சு நான் முடிவு பண்ணுங்க, டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு ஒரு லாபி ஓடி போகுது. ஸோ இதெல்லாம் ஸ்டாலின் பார்த்து வேடிக்கை பண்ணிருக்கு. ஏன்னா டிஎம்கேல வந்து இராணுவ கட்டுப்பாடு, யாரும் எதிர்க்க முடியாது. அடுத்த கேண்டிடேட் போட்டால் அந்த கேண்டிடேட் தான். காங்கிரஸில் என்ன அவர் சொன்னாராம், உடனே ஒன்று கூப்பிட்டு செல்ல பிறந்த கூப்பிட்டு சொன்னாராம், எஸ்பி தயவு செய்து உங்கள் காங்கிரஸ்காரங்களே உங்கள் காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட்டை தோற்கணும்படி பண்ணாதீங்க. நாங்கள் வேலை செய்கிறோம், ஜெயிச்சு வச்சு கொடுக்குறோம், சின்சியராக ஜெயிக்க வச்சு கொடுக்குறோம். நீங்கள் 28 பேர் வரணும் எங்களுக்கு ஆசை.
ஆனால் உங்கள் ஆளுங்களே தோக்கடிக்காம பார்த்துக்குங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா பயங்கரமாகுது. அவன் கத்தின்னு இருக்கான், தோக்கடிக்க போகிறான் போல இருக்குது. டம்மி கேண்டிடேட் போட்டு தோக்கடிக்க பார்ப்பான். அது நீங்கள் தடுக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு சொல்லிட்டாரோ. ஓகே சார், குறிப்பாக அந்த அளவுக்கு கோஷ்டி பூசல் வெடிச்சிருச்சா? சீட்டு கொடுத்த ஆரம்பிச்சா இப்பயே ஆரம்பிச்சாச்சு. ஒரே அவங்களுக்கு இவருக்கு அவருக்கு எனக்கு உனக்கு எனக்கு டெல்லிக்கு போய் பண்ணி சொன்னேன். ராகுல் காந்தி சொல்கிறார் டோன்ட் கம் நியர் மீன்றான். சொல்கிறாங்க ராகுல் காந்தி போய் 10 பேர் கேட்டிருக்காங்க 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு டைம். ராகுல் சொன்னால் தமிழ்நாட்டை பற்றி கிட்ட பேச அப்போ தான் தெரியுமா ராகுல் கோவன். ஓகே ஓகே. எப்படி வந்ததுன்னா வெளியில் மேட்ரு ஒரு லீக் ஆச்சு. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் 4 பேர் போய் எனக்கு எம்எல்ஏ ஒன்று தமிழ்நாட்டை பற்றி என்கிட்ட பேசாத என்ன. ஏன்னா நோ டோன்ட் டாக் தமிழ்நாடு, வேறு ஏதாவது பேசு. மெட்ராஸில் மசால் தோசை எப்படி இருக்குன்னு கேட்டு அனுப்பிச்சி விட்டாராம். போனவங்க வந்து வேடிக்கை பார்த்து திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அண்ணே அங்கே போன வேலைக்காரன் சோனியா காந்தி அம்மா பார்க்க முடியாது. ஓகே. ஏன்னா அவங்க யாரையும் பார்க்கறதில்ல. பிரியங்காவும் பார்க்கறது கஷ்டம். மல்லிகார்ஜுன கார்கே போஸ்ட்மேன். அவர் என்ன நீங்கள் கொடுக்குறது நான் ராகுல்கிட்ட கொடுக்குறேன். ராகுலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது மல்லிகார்ஜுன என்ன பண்ண முடியும்? ஸோ டெல்லிக்கு படையெடுத்து சீட்டு வாங்குவது என்பது முடியாத காரியம். ஸோ சத்தியமூர்த்தி போட சுற்றி வராங்க, செல்வப்பெருந்தை சுற்றி வராங்க. அதுதான் நடக்குது. இப்போ இதனால கோஷி பூசல் அடித்தடி சண்டை மாக்க போட்டு போடுது. இந்த வேடிக்கைலாம் நடக்குது. ஓகே சார், நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வர போகிறாரு. என்ன சார் பிளானு? ஒரு வித்தின் ஒரு 10 days கேப்குள்ளார திருச்சிக்கு வர போகிறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் வரதுக்கான ஒரு ஃபீலிங்கே வந்து நமக்கு இல்லையே சார். அந்தளவுக்கு வந்து பாஜக வந்து கோட்டை விடுறாங்க போல இருக்கே சார் இந்த கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில். இதுதான் ஆரம்பம். இன்னும் எவ்ரி 10 days வருவார், எவ்ரி 10 நாள் வந்துட்டு இருப்பார். சரி, பிரைம் மினிஸ்டர் இப்போது அமித்ஷா வந்து தமிழ்நாடு கை கழுவி விட்டார். உங்களுக்கே தெரியும், நம்ம அன்றைக்கே பேசணும் ஏன் கை கழுவி விட்டார்னு பேசிட்டோம். சரி, மோடி பார்த்தாரா நீ விட்டுரு அமித்ஷா நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாடுன்னு ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ மோடி டைரெக்டாக லைனில் வந்துட்டார். சார் மோடிக்கு அவ்வளோ சர்வதேச பிரச்சனை இருக்குது. பட் அவர் தமிழ்நாடு முக்கியமாக இருக்குது ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த தடவையாவது விஜயோட சேர்ந்து மேடையில் உட்காந்து பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். அது நடக்க முடியாது, கொஞ்சம் அடுத்த மே பண்ணலாம். பட் பிரைம் மினிஸ்டர் இந்த வாட்டி வர்றது வந்து எடப்பாடியை கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு வர்றாரு. ஏன்னா எடப்பாடி இன்னுமே ஒரு எந்த ஆக்ஷன் எடுக்காமல் எப்படி தள்ளி போட்டு 30-60 அது அப்படியே தொங்குது. அது தொங்கு அதே மாதிரி 30-60 தொங்குது. இவங்களும் இறங்கி வர மாட்டாங்க, ஏற மாட்டுறாங்க. சரி. ஸோ இது எப்போ எங்கள் தேர்தல் வந்தாச்சுங்க, எப்போ முடிவு பண்ண போகிறீங்க? இது இடையில அமித்ஷா கூப்பிட்டோன்னா எடப்பாடி ஹோல்ட் பண்ணு, விஜய் வந்த அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு. ஓகே. ஸோ அந்த நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் அதை பற்றி பேச வர. ஏன்னா ஹோம் மினிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் நான் ஏங்க உங்கள் தலைவர் தாங்க சொன்னாங்க ஹோல்டு பண்ண சொன்னாங்க அப்படின்னு அவர் கன்வீனியன்ட்டாக தப்பிச்சுப்பார். ஆனால் ப்ராபபிள் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பிரைம் மினிஸ்டர் பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே. எத்தனை பேர் பாஜகவோட 60 எம்எல்ஏ சீட்ஸ் சில மாற்றங்கள் பண்ணலாம். சில பேர் அடிச்சாராம், வேண்டாம் நோ ஒரு 10 பேர் எடுத்துட்டாராம். ஏன்னா அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்துருக்கு அவங்கள பற்றி. அந்த 60 சீட்டு வந்தோடனே இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டார். மெட்ராஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படியே ஐபியிலேருந்து போயிடுது நியூஸ். அவங்க என்ன சொத்து சேர்த்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்க, பவரை யூஸ் பண்ணாங்க, அந்த கேண்டிடேட் பேரில் எடுக்க சொல்லிட்டாராம். எடுத்து புதுசாக ஃப்ரெஷ் லிஸ்ட் திருப்பி ஃப்ரெஷ் லிஸ்ட் போயிருக்கு. அது ஆல்மோஸ்ட் அப்ரூவ் பண்ண 1-2 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு வரலாம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம்? ஏன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் கராறு பேர் வழி. ரொம்ப அவர்கிட்ட நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசுறதை கேட்டுக்கலாமே தவிர திருப்பி பேச முடியாது. ஓகே. அமித்ஷாட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியாது. அவர் சொல்கிறது தான் வேத. மோடி கிட்ட ஆர்கியூ பண்ணலாமா? மோடி ஆர்கியூ பண்ண முடியாது. மோடி சொன்ன கேட்டுப்பார். ஓகே. அமித்ஷாவோட மோடி கொஞ்சம் சாஃப்ட். ஓகே. அமித்ஷா இஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் நெக் அவர். ஓகே. இவர் அப்படி இல்லை, கொஞ்சம் கேட்டுப்பார். ஸோ இவர்கிட்ட வந்து எங்கள் ரைடெல்லாம் விட்டீங்க. நான் தான் சொன்னேன் மோடி வராரு, இடி வரமாட்டேங்குதுன்றாங்க. ஓகே. இடி வந்துட்டு போனால் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மோடி சொன்னாலும் நான் இங்கே ஏற்பாடு பண்ணுறோம், அது உண்டான ஏற்பாடு சொல்கிறோம், நாங்கள் வந்து கைது நடவடிக்கைலாம் பண்ணுவோம், முதல்ல நேரு மாட்டிப்பார் அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் டிஸ்கஷன் இருக்கும். பட் இந்த கேம்பெயினை எப்படி பண்ணுறதுங்கிறது மோடி ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறார் ஒரு ஷார்ட் பீரியடில். ப்ளஸ் மோடி வருவதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100% ஆன்டி மோடி இருந்தது. கோ பேக் மோடி, பிளாக் ஃபேக் எல்லாம் இருந்தது. அந்த 100% 10% குறைஞ்சி போச்சு. 90% காலி. அந்த 10% கரைக்க பார்க்குறாங்க தேர்தலுக்கு முன்னாடி. மோடி தமிழ்நாட்டின் நண்பர், தமிழர்களின் நண்பர் அப்படின்னு காட்டுறதுக்காகவும். தமிழ்நாட்டின் நண்பர்னு சொல்கிறாரு சார். ஒடிசா போனால் பூரி ஜெகநாதருடைய கோவில் சாவி வந்து தமிழர்கள்கிட்ட இருக்குன்னு பேசுகிறாரு. ஆமாம், அது லோக்கல் இஷ்யூ பேசி தான் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் சொல்கிறாரு, ஐக்கிய நாடுகள் சபையில் போய் திருக்குறளையே சொல்லணும். ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கலாமே.
புரியுங்களாமே? அது 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 வந்து தமிழ்நாட்டுன்னு அவர் சொல்லலை, பாண்டியன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டுக்காரர், அது சரியா புரிஞ்சிக்கல. ஒரிசா கோவிலின் ஜெகநாத் கோரியின் சாவி தமிழ்நாட்டுக்காரரின் கையில் இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறது பாண்டியன், who was associate of பட்நாயக் ஃபார் பாஸ்ட் 40 to 20 years. ஸோ அவரை மீன் பண்ணுறதுக்கு பாண்டியன் அட்டாக் பண்ணி சொன்ன வார்த்தை அது. இவங்கள மாதிரி பானிபூரி விற்கிறவன், பேல்பூரி விற்கிறவன், வேலை இல்லாமல் இருக்கிறவன், கட்டட மேசி கட்டவன் அப்படியே பேசுனாங்கன்னா அர்த்தம் என்ன? இல்லை, அவர் தமிழர் என்று சொன்னது பாண்டியன். அது திருச்சி கூறப்பட்டது, அது முடிஞ்சு போன மேட்டர். ஆனால் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மேலேயும் மோடிக்கு பாசம் இருக்கான்னா 100க்கு 100 பாசம் இருக்கு. அது உண்மையான பாசம். அது தமிழர்கள் மீது பெரிய பெரிய ரெஸ்பெக்ட், மரியாதை வச்சிருக்காரு. அந்த மரியாதைகள் இந்த தேர்தலில் கை கொடுக்குமானா ஆன்டி மோடி ஃபேக்டருங்கிறது 26 தேர்தலில் இல்லாமல் போச்சு. பிடிக்காதுன்றது இல்லை, ஓட்டு போடாமல் இருக்கலாம் மோடிக்கு, அது வேற விஷயம். மோடி வெறுப்பு என்பது காணாமல் போய்விட்டது. ஆர்.என். ரவியை ஏன் சார் மாற்றினாங்க? ஆர்.என். ரவி என்ன மாற்றினா தெரியுமா உங்களுக்கு? வெஸ்ட் பெங்கால் இந்தியா விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை வந்தாச்சு. இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் மாதிரி வெஸ்ட் பெங்காலை 3 உடைச்சி 2 யூனியன் டெரிட்டரி பண்ண போகிறாங்க. இஸ்லாமிக் இன்வேஷன் ஃப்ரம் பங்களாதேஷ் அதிகமாகிட்டு வருது. எஸ்ஐஆரை வந்து மதிக்க மாட்டேங்கிறான், உள்ள பூந்து அடித்து உடைக்கிறான் இடி ஆஃபீஸர். ஒரு டிக்டேட்டர்ஷிப், இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இதுவரையில் யாரும் பார்த்ததில்லை. சண்டை போடுவாங்க, மத்திய அரசாங்கம் சண்டை போடுவாங்க, எல்லாம் இருக்குது. ரவுடித்தனம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் யாரும் பார்த்ததில்லை. ஸ்டாலின் சட்ட போராட்டம் தான் பண்ணுறாரு. ஸ்டாலின் சட்ட போராட்டம், ஸ்டாலின் வந்து நியாயமான முறையில் எதிர்ப்பார். போராட்டம் பண்ணால் கூட நியாயமான முறையில். அது ஸ்டாலின் உள்ள பூந்து அடிச்சு கிடிச்செல்லாம் பண்ண மாட்டார், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஸ்டாலின் வந்து இத்தனைக்கு மோடி எதிர்ப்பாளர்கள் நம்பர் 1 எதிர்ப்பாளர் அவர் தான். ஆனால் டீசெண்டாக எதிர்ப்பார். அவருடைய உணர்ச்சிகளை சொல்லுவார், தப்பு இல்லை. மோடியை ஸ்டாலின் எதிர்த்தா கூட டீசெண்டாக எதிர்ப்பார் ஸ்டாலின். அவர் கருத்துக்களை சொல்லுவார், ஆணித்தரமாக சொல்லுவார். இந்தம்மா பண்ணுற வேலை அந்த மாதிரி இல்லையே, உள்ளே பூந்து ஆஃபீஸை உடைக்குது, எல்லாத்தையும் உடைச்சி நாசம் பண்ணுது. அங்கே இருக்கிற கவர்னர் டம்மி. இதுக்கு முன்னாடி ஜெகதீப் தங்கராஜ் கண்ணில் விரல விட்டு ஆட்டினார். ஆமாம், துணை ஜனாதிபதி கொடுத்தாங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அந்த கவர்னர் வேலைக்கு அவர் வந்து அந்த அம்மா கண்டு பயப்படுது. தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது அடுத்த கவர்னர் யார் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து அவங்க பிலீவ் பண்ணுறாங்க என்டிஏ ஆட்சி தான் வரப்போகிறது, ஒரு சாஃப்ட் கவர்னரை போட்டுக்கலாம். ரவியோட தேவை தமிழ்நாடோட வெஸ்ட் பெங்காலில் தேவைப்படுகிறது. ஏனென்றால் கள்ளத்தனமாக பங்களாதேஷ்லேருந்து வரவங்க அதிகமாகிட்டு வராங்க. அது அரசாங்கம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆதார் கார்டு போட்டு கொடுக்குது. அரசாங்கமே, மாநில அரசாங்கம். அங்கே இருக்கிற ஒரு தமிழ் அதிகாரியை என்ன பாடுபடுத்துகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? மம்தா தமிழ் அதிகாரியை பாடாப்படுத்துகிறாங்க. நேர்மையானவங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என்ன பண்ண போகிறார் மோடி? வெஸ்ட் பெங்காலில் 3 பிரித்து 2 யூனியன் டெரிட்டரி ஆக்கி அந்த அம்மாவோட கண்ட்ரோல், தட் இஸ் பார்டர் ஸ்டேட்ஸ். வெஸ்ட் பெங்காலோட பார்டராக இருக்குது பாருங்கள், பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பார்டர். அந்த பார்டர் ஸ்டேட்ஸை யூனியன் டெரிட்டரி ஆக்கி மம்தா கையிலேருந்து பிடுங்கி கள்ளத்தனமாக வந்தவங்க அத்தனை பேர் ட்ரம்ப் மாதிரி அடித்து விரட்ட போகிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பிளான் வச்சுருக்காருன்னு. அதுக்கு உதவுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ டைரக்டராக இருந்த ரவி ஒரு ஆளுமை மிக்கவர், திமுகவை எதிர்த்தவர், இந்த 4 ஆண்டு காலம் எதிர்த்தவர்ன்ற முறையில் அவருக்கு அது இல்லாமல் டேர்ம் முடிஞ்சு போச்சு. டேர்ம் ஓவர். ஓகே, அங்கே வெஸ்ட் பெங்காலில் அவருடைய உதவி தேவைப்படுறதா அதிகமாக தேவைப்படுறது. ஏன்னா இந்தியாவில் இருக்க கவர்னர்கள்லேயே இன்டெலிஜென்ஸ் பியூரோட ஹெட்டாக இருந்தவர், ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருந்தவர் ரவி தான். விஜயகுமாருக்கு அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டியில் எக்ஸ்பர்ட் வந்து அஜித் தோவலுக்கு அடுத்தபடியாக ரவி. அவர் தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்ஃபில்ட்ரேஷனோ கள்ளத்தனமாக குடியேறதோ ஒன்றும் கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் மோசமாகிட்டு வருது. இந்த மாதிரி நிலைமை போச்சுன்னா மோடி வந்து கேபினெட் மீட்டிங்கில் சொன்னாராம், வெஸ்ட் பெங்கால் நம்ம கையை விட்டு போயிடும், பங்களாதேஷ் அதை அனெக்ஸ் பண்ணிடும் அப்படின்ற பயத்தில் ரவி அங்கே அமைச்சிருக்காங்க. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலுக்கு ரவி போயிட்டாருன்னா தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லையேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு வந்துருவார் போல இருக்கு. அந்த அம்மா ஏகப்பட்ட குடைச்சல் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட வீடியோக்கெல்லாம் அந்த அம்மா வரக்கூடாதுன்னாங்க. தண்ணி காட்டுவார் ரவி. அந்த அம்மாவை அடக்கிறதுக்கு ஒரே ஆள் இந்தியாவில்
மோடி கூட கிடையாது, ரவி. சார் நம்ம சென்னாரெட்டி மாதிரி பண்ணிட போறாங்க சார். அந்த அம்மா சென்னாரெட்டிக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும்? அதே மாதிரி சென்னாரெட்டி மேல ஜெயலலிதா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். பாலியல் குற்றச்சாட்டே வச்சாங்க. அதுவும் இல்லாம கரண்ட் லைன் ஆஃப் பண்றது, தண்ணி லைன் ஆஃப் பண்றது, அதெல்லாம் இந்த அம்மா பண்ணாங்க. ஜட்ஜி வீட்லயே பண்ணாங்களே, ஜட்ஜிக்கார் ஒரு வாரமா தண்ணி இல்லாம கரண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பண்ணுவார்கள். ஆனா இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு ரவியை பீட் பண்ணா நீங்க மற்ற கவர்னர்லாம் வேலைக்காக நான் ஒத்துக்கிறேன். மற்ற இப்போ ஹரிஃப் முகமது கானா அவங்களோ இவங்களோ யாரை போட்டாலும் பயந்து ஓடி போயிடுவாங்க. ஸ்டாலின் அந்த நெருக்கடி கூட ஆர்.என். ரவிக்கு கொடுக்கல சார். ஸ்டாலின் கொடுக்கல. ஸ்டாலின் வந்து சட்டசபையில மட்டும் தான் நெருக்கடி கொடுத்தாங்க. சட்டசபையில் நெருக்கடி கொடுத்தாங்க, பேசினாங்க, 2ஆம் கட்ட தலைவர் திட்டினாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து என்னைக்குமே அவமரியாதையா கவர்னரை பேசுனதா எனக்கு தெரியல. அதிகம் கருத்துக்களை சொல்ல, நீங்க வாக் அவுட் பண்ண தப்பு, நீங்க தேசிய கேட்ட தப்பு, அது கருத்து நீங்க ஏன் சொல்றீங்கன்னு சொல்ல உரிமை நம்ம கிடையாது. ஆனால் மடையன், பைத்தியக்கான, பொறுக்கி அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்ல. ஸோ அது மாதிரி அதனால தான் இப்போ பாருங்க போய் கொடுத்த மாதிரி ஸ்டாலின் இஸ் ஜென்டில்மேன். என்னதான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் அரசியல் உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் ஜென்டில்மேன். ஏன்னா அந்த காங்கிரஸ் மேட்டர்லேயே தெரிஞ்சுது. இவ்வளோ அசிங்கமாக தரக்குழவாக காங்கிரஸில் பேசினா கூட ஒரு வார்த்தை அவர் பேசலை. ஏன்னா சோனியா காந்தி உள்ள மரியாதை. ஸோ ஆர்.என். ரவி தமிழ்நாட்டோட வெஸ்ட் பெங்காலில் அதிகம் அவருடைய உதவி தேவைப்படுறதுனால மோடியோட சாய்ஸு ரவி கோடு வெஸ்ட் பெங்கால், நான் தமிழ்நாட்டை பார்த்துக்கிறேன். ஆனந்தி பென் பட்டேல் மாதிரி யாராவது போட்டு முடிச்சிருவாங்க தமிழ்நாட்டில். கேரளா கவர்னர் தான் வந்து பொறுப்பாக போட்டிருக்காங்க. யாராவது கூடி சீக்கிரம் என்ன தமிழ்நாட்டு ஒரு தமிழரை வந்து தமிழ்நாட்டில் போட முடியாது. ஆமாம், மற்ற ஸ்டேட்லாம் எடுத்து யாராவது ஆனந்தி பெண்ணோ அந்த மாதிரி யாராவது எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு கேள்விப்படுறோம். சார் கடைசி கேள்வி, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக இருந்த ஏஎன்எஸ் பிரசாத்தை வந்து அவருடைய பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க. விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு அவர் பேசியிருந்தார், இதன் காரணமாக நீக்கியிருக்காங்க. எனக்கு புரியலையே சார், எதுக்காக நீக்கணும்? இது என்ன இன்டர்னல் பாலிடிக்ஸால் என்ன காரணம்? விஜய் வரணும்னு ஏஎன்எஸ் பிரசாத் மட்டும்தான் பேசினாரா? தமிழிசையெல்லாம் பேசினாங்க சார். தமிழிசை மேலே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை, திறனை இல்லைன்னா செய்தி தொடர்பாளர் மேலே நடவடிக்கை எடுத்து உங்கள் அறிப்பை சொரிஞ்சிக்கிறீங்க. ஏன்னா பாஜக விஜய் கூட்டணி ஆரம்பிக்கலை, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலைங்கிறது உண்மை. ஆனால் பாஜக 2ஆம் கட்ட தலைவர்களே விஜய் வரணும்னு ஆசைப்படுறதுக்கான அந்த கூட்டத்தை பார்த்து அவர் வந்தால் நம்ம ஜெயிக்கலான்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ இது பாஜகவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை. அவர் என்ன சொன்னார், வந்தாலும் அவர் வேறு போகிறார். அதுக்கு போய் நீங்கள் அவர் வேறு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்போ தமிழிசை மேலே எடுக்கலன்னா அப்போ தமிழிசை என்ன கண்டு பயப்படுறீங்களா? பிரசாத் வந்து பலியாடு ஆக்குறது தானே வருது. ஒரு பேச்சு சுதந்திரம். அவர் மோடியை திட்டினாரா, அமித்ஷா திட்டினாரா, இல்லை வேற யாரோ ஒரு டெய்லி போட்டு அண்ணாமலையை வறுத்தெடுக்கிறாங்களே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அண்ணாமலையை வறுத்தெடுக்கிறாங்க. குஷ்பு கூட ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, அண்ணாமலையில பெரிய தலைவர் இல்லை, என்ன பெரிய என்ன பெரிய சாதிச்சிட்டாரு, என்ன பெரிய பண்ணாரு. இப்போ ஆன்டி அண்ணாமலை லாபி கை ஓங்கி இருக்கு. ஓகே, தமிழக பாஜக. குஷ்பு என்ன டிவி கேட்க போறாங்களா? குஷ்பு டிவி கேட்க போறாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க அண்ணாமலை பிடிக்கல அவங்களுக்கு, அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. அண்ணாமலை பற்றி தாறுமாறு பேசினாங்க. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஏஎன்எஸ் பிரசாதை அண்ணாமலை தான் எடுத்து வெளியில் போட்டார்னு ஒரு பேச்சு வந்தது உண்டு. அப்போது அவர் செய்தி தொடர்பாளராக அப்புறம் ஏதோ சமயம் திருப்பி அண்ணாமலை உள்ளே கொண்டதான்னு பேச்சு. இப்போ அண்ணாமலை ஆளாக பார்க்கப்படும் பிரசாதை நீக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜகவில் கோஷ்டி பூசலை மீண்டும் துவக்கி வைக்கிறீர்கள். யூ ஆர் இனாகிரேட்டிங் கோஷ்டி பூசல் அப்படின்னு அர்த்தத்தில் இப்போ. ஓகே, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. இப்போ சீட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓகே, அது எனக்கு கூட உனக்கு கூட அதை கூட இதை கூடன்னு இது எல்லாமே என்ன பண்ணுறாங்களா, நயினார் நெருக்க கொடுக்குறது என்னென்னா இண்டிபெண்ட்டாக பாஜக இல்லாத சிலருக்கு சீட்டு கொடுக்கணுன்றாங்களாம். பண முதலைகள், வியாபாரிகள், கோடீஸ்வரர்கள் ஒரு 50 கோடி பணம் கொடுக்குறான். ஒருத்தர் கூட்டு வந்தாராம் ஒரு ஆள் நயினார்ட்ட, ஐயா 100 கோடி செலவு பண்ணுறாரு, இவருக்கு வந்து இந்த தொகுதி தர முடியுமான்னு. என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டாராம். ஸோ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சீட்டு கேட்கல, வெளியாள் சீட்டு வாங்கி கொடுத்து ஊர் பேர் தெரியாதவர் எவனோ ஒருத்தனை திடீர்னு கட்சியில் சேர்த்து அவனுக்கு ஒரு 100 கோடி அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு 10 கோடி கொடுத்துட்டு மீதி பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆக பார்க்குறாங்க. இந்த மாதிரி பாஜக தலைவர் 2ஆம் கட்ட தலைவர் இருந்தாலும் கட்சி எங்கே உருப்பணும்னு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? புதிய தகவலாக இருக்குது சார் இது. அப்படி தான் இருக்குது. நான் கேள்விப்பட்டேன் முன்னாள் ஏஎன்எஸ் பிரசாத் நீங்கிறது தவறா இல்லை, அதுக்கு உட்கட்சி விவகாரம்னு சொல்லிட்டு போகலாம் நீங்கள். ஆமாம், அது 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 உங்கள் உரிமை உண்டு. ஆனால் அதை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. ஓகே,
ரொம்ப நன்றி சுவாமி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளை பற்றி ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல்வேறு ஸ்கூப் நியூஸ் கொடுத்துருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சுவாமி. தேங்க்யூம்மா, நன்றிம்மா.